This video is sponsored by PayMode shopping app. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் கார்டை எப்படி ஆன்லைன் மூலமாக லிங்க் பண்ணுறது, அதேமாரி ஆல்ரெடி ஒரு ஆதார் கூட பேங்க் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பேங்க் எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறது, இதுக்கான எல்லா ஆப்ஷனுமே இப்போ ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். npci.org.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கன்சியூமர்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதில் கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாரத் ஆதார் சீடிங் எனபிளர்னு பேஸ். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெக்வெஸ்ட் ஃபார் ஆதார் சீடிங். ஸோ நீங்கள் ஆதார் வந்து பார்த்தா புதுசாக பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை என்பிசி வந்து அறிமுகம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இதில் மொத்தமாக உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று சீடிங், அதாவது ஆதார் கார்டில் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறதுக்கு சீடிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் டீசீடிங் பண்ண போகிறீங்க, அதாவது ஆல்ரெடி என்னோட பேங்க் புக்கில், அதாவது என்னோட ஆதார் கார்டில் வேற ஒரு பேங்க் புக் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் வந்து நான் வந்து டீஆக்டிவேட் பண்ணணும், டீசீடிங் பண்ணிவிட்டு வேற ஒரு அக்கௌண்ட் நான் லிங்க் பண்ணணும் அப்படின்னா டீசீடிங் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி லிங்க் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணுன்னா உங்கள் ஆதார் கார்டு கூட எந்த பேங்க்கோ லிங்க் ஆகிருக்கு அப்படின்றத முதல்ல நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ண பாருங்கள். அதுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, myAadhar.udai.government.in. இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் லாகின் பேஜ் வந்து கேட்கும். இதில் போயிட்டு உங்கள் ஆதார் நம்பர் மற்றும் கேப்சா கோடை கொடுத்துட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். திரும்ப நீங்கள் போயிட்டு ஆதார் சீடிங்கான ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ உங்கள் ஆதார் நம்பர் என்ன, எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கு, அதுக்கான சீடிங் ஸ்டேட்டஸ் என்ன, எப்போ அப்டேட் ஆகிருக்கின்ற வரைக்கும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The information provided through the link is fetched from the server of National Payment Corporation of India. அதாவது NPC. இந்த இன்ஃபர்மேஷன் எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா NPC மூலமாக எடுத்திருக்காங்க. UDA is not responsible for its correctness. The information fetched is not stored by UDA அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த ஆதார் சீடிங் வந்து பார்த்தா NPC மூலமாக தான் பண்ணுறாங்க அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்னன்னா நீங்கள் பேங்க்கில் போயிட்டு லிங்க் பண்ணுவீங்க, இருந்தாலும் வெப்சைட்டில் அப்டேட் ஆகாமல் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இந்த என்பிசி வெப்சைட் மூலமாக அப்டேட் ஆனால் மட்டும்தான் உங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே எதுவாக இருந்தாலும் சரி, காலேஜுக்கு ஸ்காலர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமாக இருந்தாலும் சரி, என்பிசி டேட்டாபேஸ் என்ன இருக்கோ அதில் லிங்காக இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்குன்னா விட்டுருங்க, கரெக்டாக இல்லை நான் வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்டர் யுவர் ஆதார் நம்பர். இதில் போயிட்டு உங்களுக்கான 12 டிஜிட்கான ஆதார் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு ரெக்வெஸ்ட் ஃபார் ஆதார் இதில் போய்ட்டு நீங்கள் லிங்க் பண்ண போகிறீங்க. புதுசாக நான் வந்து ஒரு அக்கௌண்ட்டை நான் லிங்க் பண்ண போகிறேன்னா சீடிங் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் யுவர் பேங்க், எந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் புதுசாக லிங்க் பண்ண போகிறேன்னு கேட்டிருப்பாங்க. இப்போதைக்கு ஒரு சில குறிப்பிட்ட பேங்க்கை மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் கிராமன் விகாஸ் பேங்காக கொடுத்துருக்காங்க, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்த மாதிரி ஒரு சில பேங்க் மட்டும் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி இருக்க பேங்க்குக்கு விரைவில் இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க, அப்போ நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்க்கை சைட் பண்ணிட்டு சீடிங் டைப் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் புதுசாக வந்து பார்த்தா லிங்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் சீடிங் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். இல்லை நான் வந்து பார்த்தா மூவ்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, அதாவது வித்தின் த சேம் பேங்க் வித் அனதர் அக்கௌண்ட், சேம் பேங்க் தான் பட் வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட் நான் லிங்க் பண்ண போகிறேன்னா இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் ஃப்ரம் ஒன் பேங்க் டு அதர் பேங்க். ஸோ ஒரு பேங்க்லேருந்து நான் அதர் பேங்க்குக்கு நான் மாற போகிறேன் அப்படின்னா மூவ்மெண்ட் ஃப்ரம் ஒன் பேங்க் டு அதர் பேங்க் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃப்ரெஷ் சீடிங்னா ஃப்ரெஷ் சீடிங் கொடுத்துக்கோங்க. இல்லை ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கும் லிங்க் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஆப்ஷன் சீடிங் டைப் கரெக்டாக நீங்கள் வந்து யோசிச்சு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அக்கௌண்ட் நம்பர், இதில் போயிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துக்கோங்க.
கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரில் போயிட்டு திரும்ப உங்கள் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான 2 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நீங்கள் செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கான கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மொபைல் நம்பர் இருக்குது பாருங்கள். ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தா சப்மிட் ஆகிடும். ஒன்ஸ் வந்து சப்மிட் ஆனதுக்கப்புறம் அவங்க என்பிசிஐ வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான ஸ்டேட்டஸையும் நீங்கள் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா உங்களுடைய ஆதார் கூட பேங்க் புக்கை நீங்கள் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா இந்த ஆப்ஷன் மூலமாக இப்போதைக்கு பயனடையலாம். ஏன்னா இது முன்னாடி வரைக்கும் நீங்கள் பேங்க்கில் போய் லிங்க் பண்ணாலும் வந்து பார்த்தா வெப்சைட்டில் அப்டேட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு என்பிசிஐயே ஆதாரை வந்து லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தா பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணாதவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் கார்டை தாராளமாக லிங்க் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் நீங்கள் டீசீடிங் பண்ணுறதுக்கும் சேம் அதே மாதிரி மெத்தட் தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உங்கள் ஆதார் கார்டில் வேறு ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிருக்கு. அதை நான் வந்து பார்த்தா டீசீடிங் டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அகைன் உங்கள் என்டர் யுவர் ஆதார் நம்பரில் போயிட்டு உங்கள் 12 டிஜிட் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு ரெக்வெஸ்ட் ஃபார் ஆதாரில் டீசீடிங் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ சீடிங்னா இப்போ உங்கள் ஆதார் கார்டில் புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண போகிறீங்க. டீசீடினா ஆல்ரெடி உங்கள் ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அதை நீங்கள் நீக்கம் பண்ண போகிறீங்க. இதான் மீனிங். ஸோ டீசீடிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உங்கள் ஆதார் கார்டில் இருக்க பேங்க் அக்கௌண்ட்டை நீக்கம் வந்து பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ டீசீடிங் செட் பண்ணிட்டு ஸோ எந்த பேங்க்கில் டீசீடி பண்ண போகிறீங்க அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சில பர்டிகுலர் பேங்க்கை தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேங்க்லாம் கொடுக்கல. கொடுத்துட்டு அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு அக்கௌண்ட் நம்பரில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. எந்த அக்கௌண்ட் லிங்க் இருக்கோ அந்த அக்கௌண்ட்